இதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன எதையும் நான் சரியா செஞ்சதில்ல. அதனால சத்தியமா நான் உன் பக்கம் சாஞ்சிட்டேன்னு தான் நினைப்பாங்க. அதனால தேவையில்லாத வருத்தம் தான் வரும் வசு. சோ முதல்ல நீ வெளியில கிளம்பி போய் கார்ல உட்காரு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆஹா, அதனால என்ன மாமா, நீங்க மட்டும் இல்ல, அத்தையும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஓ, என்ன ஆசை? அவங்க மனம் நோகுற மாதிரி நான் ஒரு நாளும் நடந்துக்க மாட்டேன். சரி, நான் முன்னாடி போறேன், நீங்க வாங்க. ஏய், இப்பதானே சொன்ன முன்னாடி போறேன்னு. ஐயா, அந்த டோர் வரைக்கும் தான் வாங்கல. வாங்க. சரி, அர்ஜுன் கூட இப்ப எழுந்திருப்பான், அவனுக்கும் காஃபி கொடுத்துரு. சரிங்கம்மா. சரி. முதலாளிமா, இதெல்லாம் சரியில்ல. இதெல்லாம் சுத்தமா எதுவுமே சரியில்லை. நான் வசப்பாட்டி, எப்ப பாரு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி சொல்றீங்க? அம்மா, எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது வாசல்ல கட்டி இருக்கிற நாய் கொலைக்குதுன்னா என்ன அர்த்தம்? எவனோ ஆட்டைய போட உள்ள வரப்போறான்னு அர்த்தம். அப்போ உடனே உஷாராயி அது எவன்னு பார்த்து விரட்டுறத விட்டுட்டு கொலைக்கிற நாய் யாராவது அடிப்பாங்களா? நீங்க பேசுறது அப்படித்தான் இருக்கு. பாட்டி, என்ன உளறீங்க? பின்ன என்னம்மா, இந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் பாதி உங்களுக்கு தெரியறதே இல்ல. நான் பண்ண பாவம் எல்லாம் என் கண்ணிலேயே வந்து படுது. அத சொல்லாம இருக்கலாம்னா இந்த வாய் இருக்கே, அது கேட்கவே மாட்டேங்குது. சொல்றத புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கும் நல்லது, இந்த வீட்டுக்கும் நல்லது. பாட்டி, என்ன நடந்துச்சுன்னு மரியாதையா சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. சரி சரி சரிம்மா, சொல்றேன். வழக்கமா நம்ம அர்ஜுன் தம்பிக்கு காலையில யாரு காஃபி கொண்டு போய் கொடுப்பா? நான் தானே. ஆனா இன்னைக்கு நான் கொண்டே போகல. அப்புறம் வேற யாரு கொண்டு போனது? வேற யாரு? எல்லாம் அந்த வசுந்தரா தான் கொண்டு போய் கொடுத்தா. எனக்கு முன்னாடியே எந்திரிச்சு காஃபியை போட்டு அப்படியே கொண்டு போறா. நான் அப்படியே அவளை வழி மறிச்சு நீ ஏன் காஃபியை எடுத்துட்டு போறேன்னு கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? என் புருஷனுக்கு நான் தானே கொண்டு போகணும்னு சொல்றா. இதுல எனக்கு என்ன புரியலனாமா, தம்பி என்னடான்னா டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லுது, ஆனா இவ என்னடான்னா மாப்பிள்ளை பாக்குறேன்னு சுத்துறா. ஆனா இன்னைக்கு என்னடான்னா புருஷனுக்கு காபி கொண்டு போறேன்னு சொல்றா. இங்க இருக்கிறவங்க என்ன பைத்தியக்காரங்க நினைச்சிட்டு இருக்காங்களா ரெண்டு பேரும்? பாட்டி, நீங்க சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அவ அனாவசியமா வாய் விட மாட்டா. அப்படி அவ சொல்றானா ஏதோ நடந்திருக்கு. அதுக்குதான் நான் இந்த கதறிக்கிட்டு இருக்கேன். இது மட்டும் இப்படியே போச்சுன்னா அர்ஜுன் தம்பி உங்க பேச்ச கேட்கவே மாட்டாரு. வசுந்தரா இழுத்த இழுப்புக்கெல்லாம் அப்படியே அவ பின்னாடியே போவாரு. அப்புறம் இந்த வீட்டுல உங்களையும் என்னையும் எக்ஸ்ட்ரா லக்கேஜா பார்த்து தூக்கி போட்டுருவாங்க. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்மள ஒட்டு மொத்தமா கழட்டி விட்டுருவாங்க. வசு பாட்டி, ரொம்ப அதிகமா பேசாதீங்க. வசு வேணா நமக்கு எதிரா இருக்கலாம், ஆனா அர்ஜுன் எப்பவுமே என் பேச்சு மீறி நடக்க மாட்டான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க தேவையில்லாம அவனை பத்தி தப்பா பேசி என்கிட்ட வத்தி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னால அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. பாவி பாவி, உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு, என் புத்திய ஜோட்டால அடிச்சுக்கணும். பாட்டி, என்ன தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? என்னம்மா, என்ன பார்த்து நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே. எனக்கு என்ன இப்படி எல்லாம் பேசணும்னு ஆசையா? நீங்க சொல்ற மாதிரி தம்பி இருந்துச்சுன்னா என்ன விட சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? வசு பாட்டி, எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். அதனாலதான் அந்த வசுந்தராவை கண்காணிக்கிற பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுத்திருக்கேன். அதுக்காக நீங்க ரொம்ப பயந்து என்னையும் பயமுறுத்தாதீங்கன்னு தான் சொல்றேன். சரிம்மா சரிம்மா சரிம்மா, புரியுது புரியுது. வரா வந்துட்டா பாருங்க. பாத்தீங்களா? நல்ல குத்து கல்லாட்ட நீங்க இல்ல, நம்ம ரெண்டு பேரும் இங்க இருக்கோம். கொஞ்சமாவது கவனிச்சாலா? பாத்தீங்களா? தம்பி வரா. ஐயோ, அம்மாவும் இருக்காங்க, கூடவே இந்த வில்லங்க பாட்டியும் இருக்கே. சரி, ஒரு வணக்கத்தை போட்டு போயிருவோம். குட் மார்னிங்மா. என்ன அர்ஜுன், சீக்கிரமா கிளம்பிட்ட? கொஞ்சம் வேலை இருக்குமா, அதனாலதான் டக்குன்னு கிளம்பிட்டேன். அது சரி தம்பி, நீங்களும் சிகப்பு தானே? என்ன சிகப்பு பாட்டி? இல்ல, அவளும் சிகப்பு நீங்களும் சிகப்பு, அதான் மேட்சிங்கான்னு கேட்டேன். அடி பாவி கிளவி, வயசான காலத்துலயும் கரெக்டா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. அதுவும் அம்மா முன்னாடியே போட்டு கொடுத்து பாருங்க. பாட்டி, நீங்க யார சொன்னீங்க? வசுந்தராவையா?
அவ்வளவு சிறப்பா போட்டிருக்கா. கவனிக்கவே இல்லம்மா நானு. அடடடடா, தம்பி பேசாம நடிக்க போலாமே. என்ன எக்ஸ்பிரஷனு, என்ன டயலாக் டெலிவரி, ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். உண்மையை சொன்னா நான் கெட்ட விளையாடுவேன். பாத்தீங்களா பாட்டி, என் பையனை பத்தி ஏதோ சொன்னீங்களே. ஒரே ரூம்ல இருந்தாலும் இவன் அவ பக்கமே திரும்ப மாட்டான். அதனாலதான் இவனுக்கு அவ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு கூட தெரியல. கரெக்டா சொன்னீங்கம்மா. அவ Dress போட்டா என்ன, போடலனா எனக்கு என்ன? தம்பி அவ என்ன Dress போடுறா, என்ன கலர் போடுறான்னு பாத்துட்டு இருக்கதான் என்னோட வேலையா? நான் என்ன வெட்டி ஆபீசரா? நான் அவ பக்கமே திரும்புறது இல்லம்மா. ஐயோ, கூமுட்ட அது எப்படி உன் புள்ள எதை சொன்னாலும் அப்படியே நம்புற? அதெல்லாம் சரி தம்பி, நாங்க நம்புறோம். ஆனா நீங்களும் அவளும் ஒரே கலர்ல போனா அவ ரொம்ப தான் ஆடுவா. ஊரெல்லாம் மேட்சிங்னு பீத்திக்குவா. உங்ககிட்டயே சேம் பிஞ்சுன்னு சாக்லேட் கேட்டாலும் கேப்பா. அதனால நீங்க என்ன பண்றீங்க, மேல போய் ஏன் வேற ட்ரெஸ் மாத்த கூடாது? போய் வேற ட்ரெஸ் மாத்திட்டு அப்புறமா ஆபீஸ் போங்க. ஐயோ, நிலைமை புரியாம படுத்துது இந்த கிழவி. முதல்ல வசு அங்க இருந்து அனுப்புறமோ இல்லையோ, முதல்ல இந்த கிழவி இங்க இருந்து கிளப்பியா. இதனாலே அம்மாவுக்கு பாதி சந்தேகம் வந்து. பாட்டி, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. அர்ஜுன், அம்மா, நீ ஏதோ சொல்ல தயங்குறேன்னு தெரியுது. அது எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட நீ தாராளமா சொல்லலாம். ஏன்னா இந்த அம்மாவோட உலகமே நீதான். ஐயோ அம்மா, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? உங்ககிட்ட சொல்ல எனக்கு என்னமா யோசனை? எதுவா இருந்தாலும் நான் ஓப்பனா சொல்லிடுவேன் உங்ககிட்ட. பாட்டி, அவ சிகப்பு கலர் போட்டிருக்கானா நான் பயந்து போய் ட்ரெஸ் மாத்தணுமா? இது என்ன அநியாயமா இருக்கு? வேணும்னா அவளை மாத்த சொல்லுங்க, என்னெல்லாம் மாத்தவே முடியாது பாட்டி. இந்த மாதிரி விஷயத்துல நம்ம விட்டு கொடுத்தே போக கூடாது, கெத்தா இருக்கணும். அப்படிதான் இருக்கணும் அர்ஜுன், அப்படி சொல்லுப்பா. யாருக்காகவும் உன்னை நீ மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன கெத்தோ, அம்மாவும் பிள்ளையும் கெத்துன்னு உளறிட்டு இருக்காங்க. அவ உங்க 2 பேரையும் வெத்து வேட்டாக்க போறா. அது புரியாம கெத்தான் கெத்து. யாரு ஹாரன் அடிக்கிறது? அம்மா, வெளியில ரோட்டுக்காருமா. ஓ, சண்டால சிறுக்கி பாட்டி விடாலே. அம்மா, டைம் ஆயிடுச்சுமா. இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங், நான் கிளம்புறேம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா. அர்ஜுன், ஞாபகத்துல வச்சுக்க, நீ எப்பவும் இதே மாதிரி இருக்கணும். கண்டிப்பாமா, இப்படிதான் இருப்பேன் நான். வரேம்மா, வரேன் பாட்டி. பாத்தீங்களா, அந்த வசு அர்ஜுன் தம்பிய ஹார்ன் அடிச்சு கூப்பிடுறா. தம்பிய உடனே பம்மிக்கிட்டு நிக்காம ஓடுது. எனக்கு என்னமோ இது சரியா படல. பாட்டி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எப்ப பாரு அர்ஜுனை பத்தி தப்பாவே சொல்லிட்டு இருக்கீங்க. இதோட நிறுத்திக்கங்க. எனக்கு என் புள்ளைய பத்தி தெரியும். அவன் தங்க மாதிரி. அந்த வசு என்ன செஞ்சாலும் என் புள்ளைய அவளால மாத்தவே முடியாது. இனிமே அவ பக்கம் இவன் எப்பவுமே திரும்ப மாட்டான். அதனால உங்க வேலைய மட்டும் பாருங்க. கூரை ஏறி கொள்ளி வைக்க வந்தவன ரொம்ப நல்லவ மாதிரியே சொல்லிட்டு இருக்கேன் இந்த அம்மா. எனக்கு என்னமோ தம்பி நடந்துகிட்டது பேசினது எல்லாமே தப்பா இருக்கே. இருக்கட்டும், என்ன நடந்தாலும் இந்த கடையநல்லூர் காந்திமதி கண்டுபிடிக்காம விடமாட்டான். கொஞ்ச நாள் என் சிபிஐ மூளைக்கு ரெஸ்ட் கொடுத்து வச்சிருந்தேன். இப்ப அதுக்கு மறுபடியும் வேலை வந்துருச்சு. வரேன், எங்க போனாலும் பின்னாடியே வரேன். என்ன நீ, நான் வர்றதுக்குள்ள ஹார்ன் அடிக்கிற? லேட் ஆகுதுல. என்ன எனக்கு தெரியும், ஏறு போ. யாரும் பார்க்கலையே. பாட்டி கண்டதையும் பேசி குழப்ப பார்த்துச்சு. நல்ல வேளை அம்மா நம்பல. தப்புச்சுண்டா சாமி. வசு, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இதோ இப்ப வந்துரும் மாமா. மாமான்னு சொல்லியே கொள்றாளே. என்ன இப்போ பச்சை மிளகாய கடிச்ச மாதிரி பரபரன்னு பேசுறீங்க? நாம போறது கோயிலுக்கு. கொஞ்சம் அமைதியா வாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே. ஏன் சொல்ல மாட்டா? பச்சை கலர் சிவப்பு கலர் ட்ரெஸ் போட சொல்லிட்டா. ஆனா அந்த பாட்டி என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன தொலைச்சு எடுக்குது. அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கு. ஐயோ அப்போ போதும் ஆகுதுடி. நல்ல வேலை அம்மா மட்டும் என்ன நம்புனாங்க. இல்ல என் கதைய முடிஞ்சிருக்கும். அப்புறம் என்ன மாமா கவலை? உங்க அம்மா தான் உங்களை நம்புறாங்களே.
இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே, நாளையில இருந்து உங்களுக்கு நிம்மதி. அது மட்டும் இல்லாம நாளையில இருந்து நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். என்னால எந்த தொந்தரவுமே உங்களுக்கு இருக்காது. வசு இப்ப சொன்ன பார்த்தல, ஐயோ நிம்மதி, கவலை, தொந்தரவு இது எல்லாமே இல்லாதனாலதான் என் லைஃப்ல நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் வசு. ஐ ஜாலி. அந்த நாள் நாளையில இருந்து வரப்போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு வசு. அது மட்டும் இல்ல, நாளையில இருந்து உங்ககிட்ட இருந்து விடுதலை நினைக்கும் போது பயங்கர ஹாப்பியா இருக்கு. இந்த விஷயத்த அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அர்ஜுன் சார், இந்த நாள் எனக்கான நாள். நான் சொல்றது மட்டும் தான் நீங்க செய்யணும். அதானே நம்ம கண்டிஷன். போலாமா? மாமா, சாமிக்கு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஆமா, சாமிக்கு மாலை ஏதாவது வேணுமா? இல்லக்கா, அர்ச்சனை தட்டு மட்டும் போதும். சரிங்கம்மா. எவ்வளவு ஆச்சு? 80 ரூபாய்மா. மாமா, ஒரு 100 ரூபாய் கொடுங்க. பார்க்க மங்களகரமா இருக்கியே, பூ வச்சுக்கிட்டேன்னா ரொம்ப லட்சணமா இருக்கும்ல. அர்ஜுன் மாமா, பூ வாங்கிக்கோ. ஏ மாமா, இவ்ளோ வாங்கின எனக்கு பூ வாங்கிக்க தெரியாதா? முதல்ல கோயிலுக்கு வந்திருக்கோம். புருஷ லட்சணமா நீங்களே பூ வாங்கி எனக்கு ஆசையா வச்சு விடுங்க. ஓ வசு, அதெல்லாம் என்னால முடியாது வசு. மாமா, நீங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு நீங்க என் புருஷன். நல்ல புருஷன்னா போதும், நிறுத்து, நானே பண்றேன். பொண்டாட்டி ஆசையா கேக்குதுல்ல, வச்சு விடுங்க தம்பி. சில்லறை இல்லம்மா, அப்புறமா வந்து வாங்கிக்கிறியா? சரிக்கா. தேங்க்ஸ் மாமா. ஆயுஷேவேந்திரியே பிரதிஷ்டதி. வாங்க. யார் பேர் கர்ச்சனா? அர்ஜுன். அர்ஜுன் கேட்ட நட்சத்திரம். நட்சத்திரே விச்சிகராசோஜாரஸ்ய அர்ச்சனா அபிஷேகட்டோத்ர பூஜாம் அத்ய கரிஷ்யே. இங்கதானே வந்தாங்க. வண்டி இங்கதான் இருக்கு. அப்ப தம்பியும் உள்ளதான் இருக்கும். வரேன். மாமா, சாமி கும்பிடுங்க. உங்களோட தான். நான் தானா? சரி மறந்துட்டேன். சாமி கும்பிடுங்க. ஒரு ரெக்வெஸ்ட், இந்த மாமாவை மட்டும் கட் பண்ணிக்கலாமா? இன்னைக்கு ஃபுல் டே. சரி. கடவுளே, இந்த ஒரு நாள் மட்டும் என்னை எப்படியாவது காப்பாத்திரு. யாரு கண்ணையும் நான் பற்றக்கூடாது. சதாயுர் புருட சதேந்திரியாயுஷ் சேவேந்திரியே பிரதிஷ்ட. ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. சதமானம் பவதி சதாயுர் புருட சதேந்திரியே ஆயுஷ் சேவேந்திரியே பிரதிஷ்டதி தீர்காயுஷ்யமஸ்து. ஏய், நீயே வச்சுற, நானே வச்சுக்கிறேன். நீங்களே வச்சுக்கணும்னா அப்புறம் எதுக்கு பொண்டாட்டி கூட கோயிலுக்கு வரணும்? கண்ணை மூடுங்க. பாப்பலாம். நில்லுங்க. உங்க வேலை ஆனா போதுமே, உடனே கிளம்பிடுவீங்களே. எனக்கு யார் குங்குமம் வச்சு விடுவா? என்னது குங்குமம் வைக்கணுமா? ஏய், அதெல்லாம் முடியாது. பா சும்மா. சரி விடுங்க, நான் வேற யாரையாவது கூப்பிட்டு குங்குமம் வச்சு விட சொல்றேன். ஐயரே, வச்சு தொலைறேன். சரி, வா போலாம். மாமா ஊதி விடுங்க. அங்க ஒண்ணுமே இல்ல வசு. பரவாயில்ல, ஊதி விடுங்க.
வா போலாம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இட்ஸ் ஓகே வா. இதுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கணும். என்னாச்சு மாமா? பாட்டி வசு வா 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 ஓடிடலாம். ஐயோ பாட்டி வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? என்ன கேளு, இதெல்லாம் ஒன்னால வந்தது. நம்ம கிளம்பும் போது அந்த கிழவிக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதான் கரெக்டா மோப்ப முடிச்சு இங்க வந்துருச்சு. கிழவிக்கிட்ட மட்டும் மாட்டோம், அவ்வளவுதான் வசு. சரி இப்ப என்னங்க பண்றது? வா வா போல எஸ்கேப் பண்ணலாம் வா. எங்க போய் தொலைஞ்சதுங்க? இருக்குடி உனக்கு. இந்த வசுந்தரா காலங்காத்தாலே பவ்யமா சிங்காரிச்சுக்கிட்டு கிளம்பும் போதே எனக்கு தெரியும் இதுங்க 2 பேரும் கோயிலுக்கு தான் வருங்கன்னு. எப்படி எப்படி தம்பி, நீங்க வசுந்தரா இருக்கிற பக்கமே திரும்ப மாட்டீங்களா? இருங்க இருங்க, இன்னைக்கு உங்க 2 பேரையும் கையும் களவுமா பிடிச்சு இழுத்து கொண்டு போய் அந்த வீல் சேர் கிட்ட மாட்டி விடல, என் பேர் கடையநல்லூர் காந்திமதி இல்ல. வா 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 வா. ஐயோ ஹேய் திரும்பி நில்லு. வருது வருது வா 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 வா. எங்க ஓடுச்சுங்க? நம்ம கிட்டயே கண்ணாமூச்சி காட்டுதுங்களா? எங்க போனாலும் நான் விட மாட்டேன். கரெக்டா வந்து பக்கத்துலயே நிக்குது பாரு கிழவி. கோயிலுக்கு வாசல்ல கார் நிக்கிறதை என் கண்ணால பார்த்தேனே, ஒருவேளை நம்ம ஃபாலோ பண்றது தெரிஞ்சிருச்சா? கண்ணாமூச்சி காட்டுறீங்களா? இன்னைக்கு இதுங்க 2ஐயும் கையோட பிடிச்சு வீல் சேர் கிட்ட மாட்டி விடாம விடுறதில்ல. ஐயோ எங்க போய் தொலைஞ்சதுங்க? ஐயோ வர வர வா 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 சீக்கிரம் வா வா வசு. ஐயோ என்ன பண்றது? வரேன் வரேன். போ 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 போ. இங்க எங்கேயோ தான் ஒளிஞ்சிருக்குங்க. நான் விட மாட்டேன் விட மாட்டேன். நான் ரிவர்ஸ்ல வரேன். வா வா. ஐயோ குண்டமா ஓடியாந்துரு. என்ன எங்கேயுமே காணோம்? எங்க போயிருப்பாங்க? ஆமா நில்லு வசு வா ஓடிடலாம். தம்பி 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 தம்பி. அம்மா, கோயிலுக்குள்ள வந்து இப்படி அப்பிரதர்சனமா சுத்த கூடாதுமா. பிரதர்ஷனம் எல்லாம் எங்களுக்கும் தெரியும். வந்தியா சாமி கும்பிட்டியா தொண்டையில புளியோதரை தினியா போயிட்டே இரு. வந்துட்டான் சொல்லி கொடுக்க போயா. சீக்கிரம் வா 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 வா. என்ன இப்படி சுத்த விடுறாங்களே, எங்கேயுமே காணுமே. ஐயோ குண்டமா ஓடியா 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 ஓடியா. இந்த பக்கம் வா 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 வா. எங்க போச்சுங்க? அவ்வளவு லேசில விட்டுருவேன் நான் அவங்கள. கண்டுபிடிக்கிறேன் சாமி. அதுங்க என் கண்ணுல மாட்டணும். சீக்கிரம் சீக்கிரம் ஏறு ஏறு ஏறு. அம்மாடி சில்லறை வாங்கிட்டு போமா. அதெல்லாம் வேணாம், நீங்களே வச்சுக்கங்க. எஸ்கேப் ஆயிரா. என்னாச்சு இவ்வளவு வேகமா கார்ல ஏறி போறாங்க? ஐயோ ஐயோ, காரை காணுமே. அதுக்குள்ள தப்பிச்சிருச்சிங்களா? 2 பேரையும் கையோடு இழுத்துட்டு போயிருந்தா அந்த வீல் சேர் கிட்ட விஷயத்த சொல்லி இருக்கலாம். ஐயோ, இப்ப சும்மா போய் சொன்னா அந்த பொம்பளை நம்பவே நம்பாதே. என் பிள்ளைய பத்தி என்கிட்டயே தப்பா சொல்றியான்னு என்ன பார்த்து கத்துமே. என்னடா அது, இன்னைக்கு நம்ம முழிச்ச நேரமே சரியில்லை. இருக்கட்டும், இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காமையா போயிடும். அப்ப பாத்துப்போம். அப்பாடா, நல்ல வேலை தப்பிச்சோம். எல்லாம் ஒன்னாலதான். என்னாலயா? என்ன என்னால? நீங்க ரொம்ப தான் பயப்படுறீங்க சார். அப்படியே மாட்டினாதான் என்ன இப்போ? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் புருஷனா இருக்கேன்னு தைரியமா சொல்ல வேண்டியதானே? புருஷனா? உனக்கு என்ன ஈஸியா சொல்லிட்டா? அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டா பதில் சொல்ல போறது நான் தானே. உன் ப்ரோக்ராம் முடிஞ்சதா இல்லையா? சொல்லாத. முடிஞ்சிருச்சாவா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 14 மணி நேரம் என் கூட தான் இருக்க போறீங்க. என்னது? ஏய், இன்னும் 14 மணி நேரமா? ஆமா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா தூங்குறதுக்கு 8 மணி நேரம். அது போச்சுன்னா
16 மணி நேரம். இப்போ 2 மணி நேரம் தானே முடிஞ்சிருக்கு. நான் டைம் கணக்க கரெக்டா சொல்றேனா? நீ டைம்லாம் கரெக்டா தான் சொல்ற, என் டைம் தான் சரியில்லை. அடுத்தது எங்க போகணும் சொல்லு. நீங்க ஃபர்ஸ்ட் கார் எடுங்க, அப்புறமா சொல்றேன். வசு எங்க போகணும் சொல்லு வசு.